ஆச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 300 நாட்களில் மட்டும் 72,500 கோடி ரூபாயை அம்மாநில காங்கிரஸ் அரசு கடனாக பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவில் சென்ற ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதல்வராக ரேவந்த் ரெட்டி பொறுப்பேற்றார். தேர்தல் நேரத்தில் இலவச அறிவிப்புகள் பலவற்றை வாரி இறைத்த நிலையில் அதை நிறைவேற்ற பல கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த சூழலில் ஆட்சி அமைத்ததில் இருந்து 72,500 கோடி ரூபாயை அம்மாநில அரசு கடனாக பெற்றுள்ளது. இதில் சென்ற 300 நாட்களில் மட்டும் ஒரு நாளைக்கு 241 கோடி ரூபாய் என்ற விகிதத்தில் தெலுங்கானா அரசு கடன் வாங்கியுள்ளது. முதலில் டிசம்பர் 12ஆம் தேதி தெலுங்கானா அரசு 500 கோடி ரூபாய் கடன் வாங்கியது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சந்தை கடன்கள் மூலம் மட்டும் 47,618 கோடி ரூபாய் கடனை ரிசர்வ் வங்கி மூலம் பெற்றுள்ளது. இதில் செப்டம்பரில் மட்டும் 5,500 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது. இதோடு நிற்காமல் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மேலும் 7,400 கோடி ரூபாயை கடனாக வாங்க முடிவு செய்துள்ளது. முந்தைய பிஆர்எஸ் கட்சி 2023-2024ஆம் நிதியாண்டில் 52,576 கோடி ரூபாயை கடனாக வாங்குவதாக அறிவித்திருந்தது. ஆனால் காங்கிரஸ் அமைத்த புதிய ஆட்சி 62,012 கோடி ரூபாய் கடனை வாங்கியுள்ளது. இவ்வளவு கடன் வாங்கியும் தெலுங்கானா அரசு எந்தவிதமான உட்கட்டமைப்பு திட்டங்களையோ மற்ற பெரிய திட்டங்களையோ செயல்படுத்தவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா அரசு இவ்வாறு தொடர்ந்து கடன் வாங்கிக் கொண்டிருந்தால் இது பன்மடங்காக பெருகி எதிர்கால தலைமுறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.